ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த இரவிலே நீர் எங்களுக்கு நல்ல சுகநித்திரையினை தந்து ஒரு புதிய நாளை கண்டு ஆண்டவருடைய நாளாக வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திற்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். நீர் கொடுத்த எல்லாவித ஆசீர்வாதங்களுக்காக, சுகபலன் ஜீவனுக்காக, குடும்ப வாழ்விற்காக, ஆண்டவரை தனிநபர் வாழ்விற்காக, திருச்சபையின் நலனுக்காக, சமுதாயத்திலே வாழுகின்ற மக்களுக்காக, இப்படி எல்லா தரப்பினருக்காக நாங்கள் நன்றி செலுத்தவும், உம்மிடத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்யவும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற இந்த மகா பெரிய வாய்ப்பிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். உன்ற நடிதனில் உறைந்து தனித்து 1 மணி நேரம் கழிப்பதே பாக்கியம் என்று சொல்லி பக்தன் பாடினது போல உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு சில நிமிடங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள் என்று சங்கீதக்காரனது அழைப்பை ஏற்றவர்களாய் உம்முடைய திருமுன்னர் வந்திருக்கின்றோம். வந்தது நல்லது என்று கண்டுகொள்ளத்தக்கதான உணர்வினை எங்களுக்கு தாரும். வந்திருக்கிற நமது அடைவுகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். வந்து கொண்டிருக்கிற மக்களை வெகு விரைவானீர் கொண்டு வந்து சேரும். வர இயலாமல் இருக்கின்றவர்களுக்காகவும் வேண்டுகின்றோம். வருகின்ற காலங்களிலே அவர்களை நீர் கொண்டு வந்து சேரும். உம்முடைய நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தாரும். துவக்க முதல் முடிவு பிறந்த பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். கேட்கின்ற உம்முடைய வார்த்தைகள் உமது அடியவர் வழியாக 60-100 பலன் பெறத்தக்கதாக ஆண்டவரை நீர் உதவி செய்யும். ஏசு ஜெபம் நல்ல பிதாவே. நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையில் 299வது பாடலை சேர்ந்து பாடுவோம். பாமாலை எண் 299. இரண்டாம் ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியே கடவுளை போற்றுவோம். சேனையின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் இந்த மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவும். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லல். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக, ஒருத்தியாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனந்துரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரை நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரை நமக்கு இருக்கிறார். நாம் அமர்ந்திருந்து மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை முதலாவது பாவ அறிக்கை ஜெபத்தோடு கூட சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிக நடந்தோம். அந்த பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தகாதவரை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாக அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினை துக்கப்படுவதை சீர்படுத்தும் மிக இரக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தது. ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பை பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். அமர்வோம். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். காலம் மாறுதல் முன்னால் வரும் நேசமே, துன்ப கால மாறுதல் முன்னால் வரும் நேசமே, இன்பமாகும் சாவென்றார் என்றும் நம்பின பேரே, இன்பமாகும் சாவென்றார் என்றும் நம்பின
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13. ஏசாயா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கினி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்கிறார். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கும் காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கும் காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போகும் மட்டும் வீட்டோடே வீட்டை சேர்த்து வயலோடே வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. சேனைகளின் கர்த்தர் என் செவி கேட்க சொன்னது மெய்யாகவே, அந்த திரளான வீடுகள் பாழாகும், பெரியவைகளும் நேர்த்தியானவைகளுமாகிய வீடுகள் குடியில்லாதிருக்கும். பத்தேர் நிலமாகிய திராட்சை தோட்டம் ஒரே படி ரசம் தரும், ஒரு கள விதை ஒரு குறுணி விளையும். சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகுமளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியை நோக்கிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமபடியினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்கள் கனமுள்ளவர்கள் பட்டினினால் தொய்ந்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனே முக்கியமாக்கமே உண்டாதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 10 வரை. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 5 முதல். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். உங்களுக்கு கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்?
நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. முறைமுறையாக சங்கீதம் வாசிக்க நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம். கீத்தீத் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞரையும் பழிக்காரனை மடக்கி போக தேவரே உடைய சத்துக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலர் வாயினால் பலனுண்டு பண்ணினி. உமது விரல்களின் கிரியையாகிய உமது வாகனங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசீட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனை காவலை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் பறவைகளையும் சமுத்திர மத்ஸ்யங்களையும் கடல்களில் சந்தைக்கைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம். லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 16 வரை. லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல். கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததனால் அப்பொழுதே இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவிலும் சீதோனிலும் நேரிடுவது இலகுவாயிருக்கும்.
வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆம். சபையார் அமரவும். ஞானஸ்நானத்துக்கான பாடலை நாம் பாமாலையிலே 179வது பாடலை சேர்ந்து பாட. நின்றவராகவே நாம் ஜெபம் செய்வோம். இஸ்ரவேல் மெய்ப்பராக எல்லாம் வல்ல கடவுளே, எகிப்தின் அடிமைத்தனத்தில் தெரிந்து கொண்ட ஜனத்தை விடுவித்து அவர்களோடு உறுதியான உடன்படிக்கை செய்தீர். உம்முடைய திவ்ய சுதந்திரத்திற்குள் ஞானஸ்நானத்தின் மூலமாய் சேர்க்கப்பட போகிற இந்த குழந்தை உமது கிருபையின் உடன்படிக்கை மூலமாய் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கியருளும். இவள் உம்முடைய திருமைந்தனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவை தேவரீர் எங்களுக்கு அருள் செய்த நித்திய ஜீவன் வாக்குதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக என்றென்று வீட்டிலிருந்து அரசாளுகிற அவர் மூலமாய் வேண்டுகிறோம். ஆமென். சபையார் அமரவும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கட்டளையின்படி இந்த குழந்தை கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் கடவுளின் பிள்ளையாகவும் விண்ணரசின் சுதந்திரராகவும் இந்த குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்க இங்கே நாம் கூடி வந்துள்ளோம். ஆதலால் நமது ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல மக்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவை நாமத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் கொடுங்கள். ஒருவன் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் கடவுள் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான். புனித மார்க் எழுதின நற்செய்தி நூலில் அடங்கியுள்ள வாசகத்தையும் கேளுங்கள். சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படி அவரிடம் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ அதை கண்டு விசனப்பட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதருங்கள், கடவுள் ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி கடவுள் ராஜ்யத்தை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதவன் எவனும் அதில் பிரவேசிப்பதே இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஞானஸ்நானம் பெறுவதற்கு பிள்ளையை கொண்டு வந்திருக்கின்ற பெற்றோர்களாக நீங்கள் ஞானஸ்நானத்திற்குரிய விசுவாசத்தை அறிக்கை செய்வதும் கிறிஸ்துவின் வழியில் பிள்ளையை வளர்க்க வாக்கு கொடுப்பதும் உங்கள் கடமையாய் இருக்கின்றது.
பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவியாகிய ஒரே கடவுளை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலரோடு இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் தூக்கத்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு அறிந்து மறித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் மூன்றாம் நாள் மரித்தோற்றில் எழுந்தருளினார். பரமத்திற்கு ஏறி சர்வல்ல பிதாவாகி தேவனது வலதுபார்சலில் வீற்றிருக்கிறார். அவிடத்தின் உயிரிலோரி மரித்தோரி நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுசபை, பரிசுத்தவான் ஐக்கியம், பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழும் நித்திய ஜீவனோடு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமரவும். இந்த குழந்தை கிறிஸ்தவ குடும்பத்தில் வளரவும் இவன் கிறிஸ்துவை தன் மீட்பராக அறிந்து கொள்ளத்தக்கதாக திருச்சபையின் போதனையிலும் வழிபாட்டிலும் வளர்க்கப்பட முயற்சி செய்வீர்களா? இந்த குழந்தைக்கு இடரில் உண்டாக்காதபடி உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக நடத்த முயற்சி செய்வீர்களா? இவன் பரிசுத்த ஆவியினாலே விசுவாசத்தில் வேரூன்றி கர்த்தரின் பந்தில் பங்கு பெறவும் திருச்சபையின் ஐக்கியத்தில் கடவுளை உண்மையாய் செய்வித்து உலகத்தில் செல்லவும் உதவியாய் இருக்கும்படி இவன் பிற்காலத்திலே திருச்சபையின் முழு உறுப்பினராக திடப்படுத்தல் பெற குழந்தையை உற்சாகப்படுத்துவீர்களா? பிரியமானவர்களே, இந்த குழந்தையும் நம் மத்தியில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளும் கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் வளருவதற்கு ஏதுகரமாயிருக்க நீங்கள் கிறிஸ்துவின் திருச்சபையின் உறுப்பினராக உங்கள் அழைப்பிற்கு உண்மையுள்ளவர்களாய் இருப்பீர்களாக. கடவுளுடைய நான் சொல்லுவதை பின்னதாக சபையார் நம்ம சொல்லணும், ரெஸ்பான்ஸ் சொல்லணும். கடவுள் ஒத்தாசையுடன் அப்படியே நடப்போம். எங்கள் ஐக்கியத்தில் இந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். எல்லாவற்றையும் படைத்து தண்ணீரை எங்களுக்கு அருள் செய்த அன்பு நிறைந்த நெல் ஆண்டவரே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, கடவுளின் ஒரே திருமைந்தனை, யோர்தானின் ஆற்றில் ஞானஸ்நானம் பெற்று மரித்து உயிரோடு எழுந்தவரே, ஆண்டவரே தூய ஆவியே, இயேசு கிறிஸ்துவின் மேலும் திருச்சபையின் மேலும் இறங்கியவரே, ஆண்டவரே உமது திருத்துவ நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எங்களோடு பிரசன்னமாகும். இந்த தண்ணீர் பாவத்தை கழுவி சுத்திகரிப்பதை காட்டவும், இதிலே ஞானஸ்நானம் பெறுகிற குழந்தை மறுபடியும் பிறந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கிருபையினாலும் நிரப்புவாராக. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால். ரஃபேல் மேத்யூ, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இவன் கிறிஸ்துவின் மந்தைக்குள்ளாக இணைக்கப் பெற்று குழந்தையின் நெற்றியில் சிலுவையின் அடையாளத்தை வரைகிறேன். ஆமென். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அறிக்கையிட ஒருபோது வெட்கப்படாமல் தங்கள் வாழ்நாள் முழுவதும் உண்மையுள்ள தொண்டனாய் நிலைத்திருப்பானாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்பட்டு உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய திருப்பிரசனத்தை உங்களுக்கு கட்டளையிட்டருள். என்றும் என்றும் சமாதானம் கட்டளையிட. கீர்த்தனையிலே 99வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்.
தூயாவியின் கனியனும் சிநேகம் பரம சந்தோஷம் நீடிய சாந்தம் தேவ சமாதானம் நற்குணம் தயவு தேவ சமாதானம் நற்குணம் தயவு திட விசுவாசம் சிறிதெனும் இல்லை ஆவியை அருளுமே சுவாமி எனக்காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே. தீபத்து கண்ணையை சீக்கிரம் ஊற்றும் பிரியமில்லாமலே தீமையேற்றும் பாவ அசூசங்கள் விலக்கியே மாற்றும் பாவ அசூசங்கள் விலக்கியே மாற்றும் பரிசுத்த வரம் தந்தை குறைகளை தீரும் ஆவியை அருளுமே சுவாமி எனக்காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே. சபையார் அமரவும். கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக வாழ்த்துக்களை தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் ஐக்கியத்திற்குள்ளாக நம்முடைய திருச்சபை ஐக்கியத்திற்குள்ளாக இணைக்கப் பெற்றிருக்கின்ற குழந்தையும் பெற்றோரையும் பெற்றோரின் பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நல்ல நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ள பம்மல் குருசேகரத்தில் பம்மல் திருச்சபையின் பத்லைமை ஆலய குடும்பத்திலே திரு சாமுவேல் ராஜ் ஐயா அவர்கள் அனகாபத்தூர் அந்த திருச்சபையின் ஊழியராக திருச்சபையினுடைய சேகரக்குழு உறுப்பினராகவும் அவர்களை வீட்டில் ஒரு ஆப்போசிட் சைடில் அவங்க இருக்கிற வீட்டுக்கு எதிர்ப்புறத்திலேயே ஒரு ப்ரேயரால் கட்டி அதிலே அநேக மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்து வருகின்றார்கள். அந்த ஐயா அவர்கள் இந்த நாளிலே நம் மத்தியிலே வந்திருப்பதிலே பெருத்த மகிழ்ச்சி. அந்த ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து கர்த்தருடைய வார்த்தை அளிக்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வாதமான உம்முடைய கர்த்தாவே உறவாடுகிற இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் மத்தியிலே நீர் வீட்டிலிருந்து கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருத்தர் மேலும் நீர் காட்டுகிற பாசத்துக்காக எங்களை கண்ணோக்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 2 மாதமும் எங்களை நடத்தி இருக்கிறீர். இந்த மாதத்தினுடைய கடைசி நேரிலும் உம்முடைய சன்னிதானத்திலேயே காணப்பட கிருபை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய அளவற்ற இரக்கம், ஐஸ்வர்யம், கிருபை எத்தனங்களுக்காக உம்மை சோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் நீர் பேசுவீராக இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 5 வருடங்கள் எங்களுடைய பம்பல் பகுதியிலே எங்களுடைய அனைவருடைய அன்பையும் பெற்று பிரியா விடை பெற்று இந்த நாளில் உங்கள் மத்தியிலே பணியாற்றி கொண்டிருக்கிற ஆயர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருப்பார். எவ்வளவு காரியங்கள் எப்படி வந்தாலும் சரி, ஆண்டவர் மேல் இருக்கிற பற்றுறுதலே அசையாது இருந்து ஊழியங்களை நிறைவேற்றி இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. ஆகவே தொடர்ந்து ஊழியத்தில் இருக்கிற அன்பின் நிமித்தமாக இன்றைக்கு உங்கள் மத்தியிலே என்னை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த திருச்சபையினுடைய மூப்பர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட திருச்சபையில் இணைக்கப்பட்ட புது வரவுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் குழந்தையை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நம்முடைய திருச்சபையினுடைய ஒழுங்கின்படியாக படைப்பினுடைய வீழ்ச்சி என்பதாக இன்றைக்கு நமக்கு தியான குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒட்டி ஏசாயா 5, சங்கீதம் 8, கொலோசியர் என்னுமாக லூக்கா என்று நாம் வசனங்களை இங்கே வாசிக்க கேட்டோம். படைப்பினுடைய வீழ்ச்சி என்று பார்க்கின்ற வேளையிலே அதற்கு முன்பதாக படைப்பினுடைய முதிர்ச்சியை நாம் முதலாவது பார்க்க வேண்டும். படைப்பினுடைய முதிர்ச்சி என்று பார்க்கின்ற வேளையிலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்தார், எல்லாம் நன்றாக இருந்தது. அவ்வளோதான். ஆண்டவர் படைத்ததில் ஒன்றும் தவறே கிடையாது. இன்னும் சங்கீதம் 8 தாவீது ராஜா சொல்லுகிறான், எவ்வளவு அழகாக வானங்களை படைத்து வைத்திருக்கிறேன். சங்கீதம் 8:5 சொல்லுகிறார், சந்திரனை பார்க்கின்றேன், சூரியனை பார்க்கின்றேன், எவ்வளவு அழகாக அவைகள் எல்லாம் எவ்வளவு ஞானமாக படைத்திருக்கிறீர். மனிதனுக்கு ஒரு இடையூறுமே இல்லையே. வானத்தை வைத்து என்றைக்காவது மனிதனுக்கு இடையூறு வந்திருக்கிறதா? சூரியனை வைத்து இடையூறு வந்திருக்கிறதா? ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் மனிதனுக்கு நீர் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறீர். ஆகவே படைப்பினுடைய ஒரு முதிர்ச்சியை பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவரிடத்தில் எந்த குறைபாடுமே கிடையாது. அவரை குற்றச்சாட்டுவதற்கு எதுவுமே கிடையாது. ஏன் ஆண்டவரை வானத்தை அங்கே வச்சிங்க, ஏன் ஆண்டவரை பூனையை வீட்டில் வச்சிங்க, ஏன் ஆண்டவரை நாயை இப்படி படைச்சி வச்சுருக்கீங்க, எதுவுமே நீங்களும் நானும் கேட்க முடியாத ஒரு காலகட்டத்திலே ஆண்டவர் முதிர்ச்சி உடையவராக, படைப்பினுடைய முதிர்ச்சியை ஆண்டவர் என்ன செய்தார்? முதிர்ச்சி அடைந்தவராக, முதிர்ச்சி உள்ளவராக, அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு கூட கை நீட்ட முடியாத அளவுக்கு நமக்கு எல்லாவற்றையும் படைத்து கொடுத்திருக்கிறார். அவர் படைத்த அந்த உணவிலை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் கொடுத்த ஆடையை அணிந்து கொண்டிருக்கிறோம். அவர் கொடுத்த ஞானத்தின்படியாக ஏசி ரூம், எனக்கு கம்ப்யூட்டரு, என்னதெல்லாமோ விதவிதமான கார்கள், விதவிதமான இதிலே எல்லாவற்றையும் இறைவன் கொடுத்த ஞானத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே படைப்பினுடைய முதிர்ச்சி, அதில் எந்த அதிர்ச்சியும் கிடையாது. அதில் முதிர்ச்சி தான் இருக்கிறது. ரெண்டாவதாக படைப்பினுடைய வீழ்ச்சி இல்லை என்றால் சாத்தானுடைய சூழ்ச்சி. இங்கே தான் வருகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, படைப்பினுடைய வீழ்ச்சி எப்படி வருகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் அங்கே தேவர்கள் அல்ல, நிறைய தேவர்கள் இருக்கிறார்கள், இருந்தார்கள், இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படியானால் இந்த தேவர்களுக்குள்ளாக ஒரு போட்டி வருகிறது, தேவர்களுக்குள்ளாக ஒரு எண்ணம் வருகிறது. இவர் எல்லாவற்றையும் விட மனிதனிடத்திலே, மனிதனை படைத்து அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவனிடத்தில் அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறார். அவனை அரவணைத்து கொள்கிற, அவனுக்கு ஏற்ற ஒரு அழகான பெண்ணையும் படைத்து விட்டார், மனுஷியும் உருவாக்கி விட்டார். ஆகவே இந்த படைப்புகளிலே ஏதாவது சூழ்ச்சி பண்ண வேண்டும், இந்த படைப்புகளை சீரழிக்க வேண்டும். இது சாத்தானுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. இன்று வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கும் உங்களையும் என்னையும் கடவுளிடத்தில் சேர விடா முடியாதபடி அவன் பல தந்திரங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்னார், யோவான் 8:44 சொன்னார், உலகம் முழுவதையும் மோசம் போக்குகிற பிசாஸ், உலகத்தினுடைய எல்லா மக்களையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று சொன்னார். 1 பேதுரு 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். ஏனென்றால் யார் நம்ம எதிராளி? யார்? சாத்தான். பக்கத்து வீட்டுக்காரர் வந்துட்டாருன்னா அவனை தூண்டி விடுறது யார்? சாத்தான். தொழிலில் ஒருத்தர் போட்டிக்கு வந்துட்டான்னா அங்கே தூண்டி விட்டது யார்? சாத்தான். வேறு யாரும் கிடையாது. நீங்கள் ஏன் பக்கத்து வீட்டுக்காரனை போட்டு சண்டை போட்டு கிடக்கிறீங்க? அங்கே தூண்டி விட்டது ஒரு ஆள் இருக்கிறான். அவன் மகா தந்திரசாலியாக இருக்கிறான். நம்முடைய எதிராளியாக சாத்தானானவன் மகா தந்திரசாலியாக இருக்கிறான். ஆதியாகமம் 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது, சர்ப்பமானது மகா தந்திரசாலியாக இருந்தது. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என்னமாக வெளிப்படுத்தினல் 12:9 வாசிங்க. உலகம் முழுவதையும் மோசம் போக்குகிற, இன்றைக்கு உங்களுடைய கஷ்டம், என்னுடைய நஷ்டம், இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று நினைத்தீர்கள் என்றால்,
இந்த உலகம் முழுவதையும் மோசம் போக்குகிற, இந்த படைப்பினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிற இந்த சாத்தான் தான், வேற யாருமே கிடையாது. அவன் எப்படி என்னை மோசம் பண்ண முடியும்? நான் எப்படி அந்த படைப்பினுடைய வீழ்ச்சியில் விழுந்தேன் என்றால், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சாத்தான் ரெண்டு காரியத்தில் தான் அங்கே மிஸ்ஸஸ் ஆதாமையும் அவளுடைய துணைவியாரை விழ செய்தான். என்ன காரியத்தில் விழ செய்தான்? தவறான வாக்குறுதி. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை தேடி எதுக்கு வந்து கொண்டிருக்கிறோம்? ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஏதாவது ஒரு வாக்குறுதியை தரமாட்டாரா? உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை இந்த கடனை அடைக்க செய்வேன், ஏதாவது சொல்ல மாட்டாரா? செய்து விடுவார். ஆகவே இன்றைக்கு மனிதன் முழுவதும் மற்றவர்களுடைய வாக்குறுதியை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறான். நிறைய பேப்பர்களை பார்த்தீங்கன்னா, இந்த வாலிப பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை முடித்து கொள்கிறார்கள். ஏனென்றால் அங்கே தவறான ஒரு வாக்குறுதி அந்த காதலன் கொடுத்துருப்பான், உன்னை நான் கைவிடவே மாட்டேன்ட்டு. இந்த பார்க்கில் ஒரு பேச்சு, அடுத்த பார்க்கில் ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்கும். இந்த பிள்ளைக்கு தெரியாது, வாழ்க்கையை முடிச்சுக்கிடுவா. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தவறான வாக்குறுதி. இங்கே மிஸ்டர் சாத்தான் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த ஆதி மனிதன் நம்முடைய சாத்தான் அவர்களுக்கு, நம்முடைய தாத்தாவுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தான்? ஆதியாகமம் 3:4 சொன்னான், நீ சாகவே சாவதில்லையா. ஒரு தவறான ஒரு வாக்குறுதியை கொடுத்தா ஐயா, நீங்கள் சாகவே சாவதில்லை. இன்றைய தினத்திலும் கூட நிறைய பேர் இந்த தவறான வாக்குறுதிகளிலே நம்பிதான் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறோம், இழந்து கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அதை கேட்கிறதுக்கு நமக்கு ஞானமும் இல்லை, அதை கேட்பதற்கு பொறுமையும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது நான் குடியிருந்து கொண்டிருக்க இந்த வீடு ஒரு 20 வருடத்துக்கு முன்பதாக எனக்கு அதனுடைய சேல்ஸ் என்னுடைய கவனத்துக்கு வருகிறது. அப்பொழுது நான் அந்த வீட்டுக்கு எய்த்த வீட்டில் தான் இருக்கிறேன், அந்த தெருவில் எய்த்த வீட்டில் இருக்கிறேன். ஆண்டவர் என்னிடத்தில் திட்டவட்டமாக பேசுகிறார், முழங்கால் போடுகின்ற பொழுதெல்லாம் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அந்த இடத்த உனக்கு வாங்கித்தாரே, நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எனக்குள்ளாக சாத்தானாக யார் வருகிறார்? என்னை தொழிலுக்கு எனக்கு எப்பொழுதும் வட்டி கொடுக்குற சேட்டு வருகிறார். நான் யோசிக்கிறேன், எனக்குள்ளாக இப்படியே விட்டு போனால் ரேட்டு கூடி விடுமே, என்ன செய்யலாம்? முழங்கால் போடுகின்ற போது ஆண்டவர் சொல்கிறார், பொறு வாங்கி தருவேன். ஆனால் ஆண்டவருடைய பேச்சை நான் உதாசீனப்படுத்தி விட்டேன். ஒரு சேட்டுக்கிட்ட 10 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்குறேன், 10 லட்ச ரூபாயும் வட்டிக்கு வாங்கினேன். அந்த நேரத்தில் அவ்வளோ வியாபாரம் நடந்ததான் சமாளிச்சுக்கலாமல் வாங்கினேன். கடவுள் சொன்னார், பொறு. ஆனால் நான் வீழ்ந்தேன். கடைசியில் 1 வருடத்துக்குள்ளாக 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் தாங்க முடியாத அளவுக்கு ஆகிவிட்டது. என்ன செய்வதுன்றே தெரியவில்லை. மாதம் ஆனால் 40,000 50,000 வட்டி கட்டுறேன். ஒரு நாள் பல்லாவரத்தில் நிற்கின்ற போது மனைவி 100 ரூபா சேலை கேட்குறா. வள்ளுன்னு விழுந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோன்னு அல்றா, 100 ரூபா செலவு தானே அங்கே கேட்டேன், 2 வருஷமாக தரவே இல்லையே நீங்கள். அப்போது என் புத்தி இனத்தை உணர்கிறேன், வட்டி கட்டுறது 50,000 ரூபா. ஆக வீழ்ந்து போனேன். எதனாலே வீழ்ந்து போனேன்? கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு வாங்கி தருவேன், பொறு என்கிறார். இல்லை, நான் வாங்கித்தான் தேய்வேன், நான் அடைந்து தான் தீர்வேன். அடைந்தால் மகாலட்சுமி, இல்லை என்றால் மரணலட்சுமின்னு சொன்ன மாதிரி வாங்கித்தான் விட்டுட்டார். அவ்வளோதான். விழுந்தேன். அப்புறம் தான் ஐயா சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் எனக்கு அனாகாபுத்தூர் ஊழியராக கேட்டிஸாக அழைப்பு வந்தது. ஆண்டவரே, நீரே கதி ஆண்டவரே, இவ்வளவு கடன் இருக்குது ஆண்டவரே, விட்டுட்டு உங்களுடைய ஊழியத்துக்கு அழைப்பு வந்திருக்குது ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு வருகிறேன் என்று வந்த பிறகு படிப்படியாக ஆண்டவர் மனமிறங்கி அந்த கடனை அடைக்க செய்தார். இந்த கடனில் விழுந்தது உனக்கு அதனுடைய நய வஞ்சகத்தனம் எல்லாத்தையும் கொடுப்பான். மிஸ்டர் சாத்தா வந்து நிற்பான். ஏங்க அவங்க தான் 10-20 லட்ச ரூபா தாரேன்னு சொல்கிறாங்களே, வீட்டை கட்டுங்க, பொறுக்க வேண்டும் கர்த்தர் என்று சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறார்? எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாச்சி, அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடமாக ஒரே இடத்துல இருந்தார். ஒரு 500 ரூபா வாடகைன்னா அந்த வீட்டிலே தான் இருக்கார். என்னய்யா வியாபாரம் தான் நல்லா நடக்குது ஐயா, என்னய்யா இதே வீட்டில் இருக்கிறீங்க? நான் கேட்பேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பார். 20 வருடம் கழித்து ஒரு பிரமாண்டமான வீட்டை கட்டினார். எனக்கு அழைப்புதல் கொடுத்தார். வீட்டை பார்த்து அசந்துட்டேன். அண்ணாச்சி அடிக்கடி கேட்பீங்களே, என்ன அதே வீட்டில் இருக்கீங்கன்னு? 20 வருஷமாக சேமித்தேன், கர்த்தர் இந்த வீட்டை கட்டினார். இன்னைக்கு எனக்கு கடன் இல்லை, நிம்மதியாக உள்ளே வந்துட்டேன்னார். அல்லேலூயா. நீ எந்த காரியத்தை செய்ய துணிந்தாலும், எந்த காரியத்தில் யோசித்தாலும் அதில் கர்த்தருடைய சித்தம் என்ன?
மணப்பெண் தேடுகிறாயா? கர்த்தருடைய சித்தம் என்ன? லாங் லைஃப் 25 வயசில் இருக்கிற அழகை வைத்து அல்ல, அறிவை வைத்து அல்ல, போஸ்டை வைத்து அல்ல, 90 வயசு வரைக்கும் உன் கூட வர வேண்டும். ஆகையினால் கர்த்தருடைய சித்தம் என்ன? ஆண்டவருடைய உம்முடைய சித்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். சாத்தானுடைய சூழ்ச்சிக்கு நான் அடிபணிய மாட்டேன் ஆண்டவரே. நான் உண்மை நம்புகிறவன் கர்த்தாவே. இந்த இடம் எனக்கு வந்திருக்கிறது கர்த்தாவே. இதை வாங்கவா? எப்படி ஆண்டவரே? நீர் என்ன சொல்லுகிறீர்? என்னை உறுதிப்படுத்துகிறீர். தேவனுடைய பாதத்தில் நீ அமர்ந்திருக்கின்ற பொழுது படைப்பினுடைய வீழ்ச்சியை நீ சந்திக்க முடியாது. உன்னுடைய வீழ்ச்சியை நீ சந்திக்க முடியாது. உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ ஓடிக்கொண்டே இருப்பாயானால் நான் அனுபவித்த வேதனையை தான் நீங்களும் அனுபவிக்க முடியும். அருமையானவர்களே, ஆகவே ஆண்டவரிடத்தில் எந்த குறைபாடும் கிடையாது. இங்கே உலகம் முழுவதையும் மோசம் போக்குகிற சாத்தான், தந்திரசாலியான சாத்தான், இவள் வேதமும் பைபிளுமாக இருந்து கொண்டிருக்கிறாளே, இவள் ஆலயத்துக்கு சரியாக சென்று கொண்டிருக்கிறாளே, இவளை எந்த விதத்திலே கவிழ்ப்பது? நான் எல்லாம் என்னுடைய டெய்லி பிரேயரில் காலையில் வைக்கிறது, ஆண்டவரே இன்றைக்கு எந்த விதத்திலும் சத்துருவினை கவிழ்த்து போடக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய அன்பை விட்டு பிரித்து போடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு வேண்டிய வருமானங்களை அவனை தட்டி பறித்து விடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த பொல்லாத சத்துருடைய எண்ணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க கர்த்தாவே. இன்றைக்கு அவனுடைய சமூகத்தில் அவனுடைய பார்வைக்கு நான் போய்விடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க. இதுதான் பெரிதான ஜெபமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் எவனும் விழாதபடி ஜாக்கிரதையாக இருக்க கடவன் சொல்லுகிறார் பவுலடியார். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த படைப்பினுடைய வீழ்ச்சி எப்படி விழுந்தது என்றால், முதலாவதாக சத்துரு கொடுக்கிற அந்த தவறான வாக்குறுதி. செஞ்சுப்பார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே வராது. அலுவலகத்தில் சொல்லுவான், நீ அந்த காரியத்தை பண்ணக்கூடாது, இல்லை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதான். ரெண்டாவதாக சத்துரு அங்கே ஒரு பெரிய வாக்குறுதி கொடுத்தான். என்ன சொன்னா? ஆதியாகமம் 3:5 வாசிங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே தேவர்களைப் போல இருப்பீர்கள். ஐயா, ஒருபடி தூக்கலாக கொண்டு போயிடுவான் ஐயா உங்களை. உங்களுடைய வருமானம் 10,000 ரூபாய்ன்னா 20,000 ரூபாய்க்கு உங்களுக்கு செலவு இழுத்து வச்சானா நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அங்கே சத்துரு வர்றான்னு அர்த்தம். இங்கே சாதாரண ஒரு மனிதன் இவனை போய் என்ன சொல்லிட்டாவே, நீ தேவர மாதிரி வந்துடுவா. ஃபால்ஸ் என்ன செய்யறது? தவறான ஒரு திட்டங்கள். மிஞ்சின பவுலடியார், எனக்கு மிஞ்சின காரியங்களிலே நான் ஈடுபடுகிறதில்லை. பவுலடியார் ஒரு இடத்துல சொல்கிறாரு, என்னுடைய உருவம் என்னதென்று தெரியும், என்னுடைய படிப்பு என்னதென்று தெரியும், என்னுடைய குவாலிஃபிகேஷன் என்னதென்று தெரியும். ஆகவே உன்னை பற்றி உனக்கு ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும், உன்னுடைய வீட்டுக்காரரை பற்றி உனக்கு ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். இவ்வளவுதான், என்னதான் இருந்தாலும் இவ்வளோதான் நடக்க போகுது. ஆகவே இதுக்கு மேலே நான் ஏன் இழுத்து போட்டுக்கிட்டு பிறகு ஆண்டவர் இல்லை, கடனே 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 உடனே உடனே வந்து விட்டாயே என்று நான் ஏன் துடிக்க வேண்டும்? அருமையானவர்களே, நன்றாக யோசிக்க வேண்டும். இங்கே சத்துரு எப்படி கெடுத்தான் என்றால், நீங்கள் தேவர்களைப் போல ஆகிடுவேன். விழுந்துட்டாயா மனுஷன், விழுந்து போயிட்டாயா. நிறைய நேரங்களிலே சாத்தான் இப்படி தாயா மோசம் போக்குவான். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் நான் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது, பல்லாவரம் ரைட் சைடில் போயிட்டுருக்கேன். தம்பி கொஞ்சம் நில்லுங்க, தம்பி கொஞ்சம் நில்லுங்க, இந்த உங்கள் மூஞ்சை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கு மாதிரி தெரியுது அப்படின்னாரு. பரவாயில்லையே. அடுத்த நேரம் என்ன கேட்குறாரு? பைசா தம்பி ஏதாவது இருந்தால் கொடுத்துட்டு போங்க. ஆஹா, ரைட். ஒரு இன்னொரு நாள் டைம் போயிட்டு இருந்தேன். அங்கே இன்னொருத்தர் மடக்கி, தம்பி கொஞ்சம் நில்லுங்க, அவர் வயசை பார்த்து எல்லாம் நின்றுவாங்க. உங்களுக்கு இன்றைக்கி என்னமோ பெரிய அதிர்ஷ்டம் இருக்க மாதிரிலாம் தெரியுது. வாங்கிட்டு இருந்தார். நான் வாழ்கின்ற ஒரு நாள் போனேன். ஐயா கொஞ்சம் இங்கே வாங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ பெரிய ஆசீர்வாதம் இருந்த மாதிரிலாம் இருக்குன்னே. ஓடிட்டார். எப்படி மனிதர்களை சுண்டி இழுக்கிற அறிவுகள். தூத்துக்குடியில் இருந்தால் நான் மெட்ராஸ் போனோம், காசு என்னால் அந்த காலத்தில் அனுபவப்பட்டிருக்கேன். தூத்துக்குடியில் நின்றுட்டு இருப்பேன், ஐயா மெட்ராஸ் போகிறதுக்கு காசு இல்லை, கொடுத்துட்டேன். அடுத்த நாள் இங்கே வந்தால், ஐயா தூத்துக்குடி போகிற காசு இல்லை. எவ்வளவோ தந்திரங்கள், எவ்வளவோ மந்திரங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த படைப்பினுடைய வீழ்ச்சிக்கு இறைவன் எந்த விதத்திலும் காரணமே கிடையாது. நீங்களும் நானும் தான் நம்முடைய வாழ்க்கையில சந்தித்து கொண்டிருக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் யார் காரணம் என்றால் நாம் தான். ஏதோ ஒரு வகையிலே சாத்தான் நம்மளை வீழ்த்தி இருப்பான். கோபம் என்றால் கோபத்தில் வீழ்த்தி விடுவான். உதாரண குணம் என்றால் நன்மை செய்கிறவர்களுக்கு செய். எல்லாருக்கும் நன்மை செய்யணும் ஆண்டவர் சொல்லலை.
ஒரு குடிகார பயலுக்கு நீங்கள் நன்மை செய்யணுமா? நன்மை செய்யவே கூடாது. என்கிட்டலாம் குடிகாரெல்லாம் வந்து நான் அப்படி வண்டியில் வந்துருக்கேன்னா அங்கேயே உட்காந்து தோப்புக்காரனை போட்டுருப்பான். குடிகார பையன் 100 ரூபா கொடுத்தா குடிப்பான். அவன் பஞ்சாயத்தை பார்த்தா நான் ரூபா கொடுப்பேன். அந்த குடிகார பையலுக்கு கொடுக்கவே மாட்டேன். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நிறைய பேர் உதவி செய்கிறேன்னு செய்யுது ஜாமீன்களை போட்டு எவ்வளவோ காரியங்களில் சாத்தான் விலை பண்ணிக்கிறான். ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் சொல்லாத காரியங்களிலே எந்த விதத்தில் ஈடுபட்டு கொண்டு கர்த்தரை தூசிப்பதிலேயோ கர்த்தரை மறுதளிப்பதிலோ அர்த்தமே கிடையாது. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக 4 தடவை 5 தடவை யோசித்து, தேவனே இது உமக்கு பிரியமான காரியமா, இந்த காரியம் உமக்கு பிரியமான காரியமா யோசிக்க வேண்டும். நான் மலேசியாவில் 20 வருடங்களுக்கு முன்பதாக ஊழியத்தை சென்றிருக்கும் பொழுது அந்த ஊரினுடைய டிஎஸ்பி என்கிட்ட காட்டினாங்க. அந்த சர்ச்சிலே வந்து கொண்டிருந்தார். அவரை பற்றி அந்த பாஸ்டர் எனக்கு சாட்சி சொன்னார். ஐயா, இந்த ஆள் லாய்க்கே இல்லைன்னார். ஏன் சர்ச்சில் எல்லாத்துலையும் முன்னாடி இருக்காரன்னு. இங்கே வர்ற சர்ச்சு மெம்பருக்கு எல்லாருக்கும் ஜாமீன் போட்டுட்டு இவர் சம்பளத்தை இழந்து இன்றைக்கி வீட்டில் துரத்தி விட்டுட்டாங்கன்னார். எல்லாருக்கும் ஜாமீன் போட்டு எப்படி வந்துட்டார்? இப்போ நடுத்தருவுக்கு வந்துட்டார். தேவன் ஒன்று அதை செய்ய சொல்லலை. அவனுடைய திராணி என்ன, அவனுடைய கதை என்ன, உன்னால் முடியுமா? நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய அயலானுக்கு நீ ஜாமீன் போடாத. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரமாக இருக்கும். அவன் கெட்டா விட்டால் நீ உன் வஸ்திரத்தையும் இழக்க வேண்டியதாக இருக்குமே. நன்மை செய்யவர்களுக்கு நன்மை செய். நன்மை திராணி இருக்கின்ற பொழுது உனக்கு நன்மை செய். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த படைப்பினுடைய வீழ்ச்சி, சாத்தானுடைய சூழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது நன்றாக ஓடிக்கொண்டிருக்கும் அந்த குடும்பம். இடையில எவனாவது ஒருத்தன் வருவான், மாமங்காரன் எவனாவது வருவான், மச்சங்காரன் எவனாவது வருவான். இந்த ஜோடி நல்லா தான் இருக்கும். ஏம்மா உன்னை இப்படி தான் வச்சுருக்காரா, உன்னை இப்படி தான் வச்சுருக்காரா, கேடுகார பைய ஒரு வார்த்தை போட்டுட்டு போவான். குடும்பமே 2ஆக போயிடும். சாத்தான் அங்கே கொண்டு வந்து சேர்ப்பான். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த ஆண்டவருடைய நம்முடைய கர்த்தர் மகா பராக்கிரமசாலி, மகா நேனமாக எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். கடல் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது, ஐயோ இன்னைக்கு சிங்கம் வந்துட்டா என்ன செய்ய, வெளியே போக முடியுமா? சிங்கம் வரவே வராது. அது எங்கே இருக்குமோ அங்கே வச்சிருக்கிறார். உனக்கு வாயை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிருக்கிறார். கண்ணை எங்கே வைக்கணுமோ வச்சிருக்கிறார். தேவன் அளவாக தீர்மானம் பண்ணி சரியாக படைத்து வைத்திருக்கிறார். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மிஸ்டர் சாத்தான் ஒருத்தன் இருக்கிறான். அவன் இருக்கிறான். அவன் இந்த படைப்புகளிலே விளையாடுவது தான், அதுவும் மனிதனுடைய வாழ்க்கையிலே விளையாடுவது தான் இந்த சாத்தானுக்கு பிடித்தமான காரியமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த சாத்தானுடைய சூழ்ச்சிகளை நீங்களும் நானும் அறிந்து கொண்டோமானால், தெரிந்து கொண்டோமானால், வாழ்க்கையிலே நிம்மதியான ஒரு பயணத்திலே நாம் பயணித்து கொண்டே இருக்கலாம். 3ஆவதாக கர்த்தருடைய எழுச்சி. அருமையானவர்களே, சாத்தானுடைய சூழ்ச்சி இவ்விதமாக இருந்தாலும் கர்த்தர் எழுந்தருளினார். கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலும் எழுந்தருளினார். லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். இங்கே அருமையான சகோதரர் சகோதரி என்பவர் பணம் 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 ஒன்றுதான் வாழ்க்கை என்று அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். அங்கே கர்த்தர் வருகிறார். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினால், தன் சொந்த ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவனுடைய வாடை அப்படி நடந்து போய்கொண்டு இருக்கின்ற பொழுதே வாடை அடிக்கிறது. ஆகா, இவ்வளவு நாளும் நாம் பணத்தை சேர்த்துமே, அதில் ஒன்றுமே இல்லையே, ஏதோ வட்டிக்காரன் தண்டல்காரன் நாசமாக போகணுன்னு தானே ஏசுகிறான். இந்த ஆளுகிட்ட போகும்போது எத்தனை பேர் விழுந்து விழுந்து கும்பிடுறான். ஐயா, பணம் இல்லையா வாழ்க்கை. அவன் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சகைவியை எழுச்சிக்குள்ளாக கொண்டு வருகிறார். அவனுடைய ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருகிறார். நீ ஓடுகிற ஓட்டம் தவறான ஓட்டம் ஐயா, என்னை நம்பி நீ சுதந்திரத்துக்கொள், என்னுடைய சமூகத்தில் வந்துவிடு. அவனுக்கு அங்கே ஒரு வாய்ப்பை கொடுத்தார் சகைவுக்கு. அடுத்தபடியாக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பணம் தேட வேண்டும். இதற்கு என்ன வழி? இன்றைக்கு பல கட்டங்களிலே மனுஷன் பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பணம் தேவைதான். அதை எப்படி சம்பாத்தியம் பண்ணுவது? நீ நினைத்து சம்பாத்தியம் பண்ண முடியுமா? நீ நினைத்து சம்பாத்தியம் பண்ண முடியுமா? வேதம் சொல்லுகிறது இல்லை என்று தான் சொல்லுகிறது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஒரு ஆள் வர்றாருயா மேலேருந்து, ஒரு ஆள் மேலேருந்து வரணும். நீ என்னதான் பிரயாசப்பட்டாலும் சரிதான். இந்த மாதம் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டேன், 5 லட்ச ரூபாய் எனக்கு இந்த மாதம் இன்கம் தர வேண்டிய தூக்கிட்டு போனான்னா என்ன பண்ண முடியும்? இதுவும் தேவனுடைய கரத்தில் இருந்து வருகிறது. பிரசங்கி 2:20 இல்லைன்னா 22 சொல்கிறாரு, ஒருவன் புக்தி யுக்தி
நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். அப்படி பிரயாசப்பட்டும் பிரயாசப்படாத இன்னொருவனுக்கு விட்டு விட வேண்டியதாகும். நான்லாம் ஆதி காலத்தில் பார்க்கும்போது கம்பெனிகளில் ஸ்கிராப் எடுப்பேன். அப்போ ஜோசப் பிரேகுமார் ஐயா தான் எம்டினா, அவர் வீட்டிலேருந்து எத்தனை மணிக்கு வெளியே வருவார்னு பார்ப்பேன். வாசலில் காத்து கிடந்து ஒரு சலாம் வைப்பேன். அடுத்தபடியாக அவர் எங்கே மார்க்கெட்டுக்கு போகிறாரா அவர் பையை தூக்கிட்டு கொண்டு கொடுப்பேன். எல்லாம் எதுக்கு? அடுத்த நாள் காலையில் எனக்கு ஸ்கிராப் வரணும். 24 ரூபா ரேட் வச்சுருப்பேன். 26 ரூபா போகும். ஆகா, நான் ஐயாவை நல்லா காக்கா பிடிச்சாச்சு, இரும்பு நமக்கு தான் இருப்பேன். அடுத்த நாள் வண்டியெல்லாம் ரெடி பண்ணியிருப்பேன். அங்கே போகும்போது 25 ரூபான்னு ஒருத்தன் இரும்பை ஏற்றிட்டு இருப்பான். அவ்வளோதான். ஒருவன் யுக்தி புத்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். அப்படி பிரயாசப்பட்டும் பிரயாசப்படாத இன்னொருத்தனுக்கு விட்டு விட வேண்டியதாகும். இதுவும் தேவனுடைய கருத்திலிருந்து வருகிறது ஐயா. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நல்லா இழிக்க கத்திரிக்காயை கூட 10 ஒரு 100 கிராம் போட்டு கொத்தமல்லியை கொடுத்தா கஸ்டமர் வந்துடுவாங்க. நீ தேவன் கட்டளையாட இருக்க ஒரு பைசா கூட கல்லாப்பட்டியில் வராது. கரெக்டாக நான் வச்சுக்கணும். என்ன தான் கொடுத்தாலும் சரி, காய்கறி என்ன தான் கொடுத்தாலும் சரி, எவ்வளோ பண்ணாலும் சரி, தேவன் கட்டளையாக இருக்க ஒன்றும் நடக்காது. இதுக்கு ஆண்டவர் ஒரு உதாரணத்தை கொடுக்குறார். என்ன உதாரணத்தை கொடுக்குறார்? இதெல்லாம் பைபிளில் இருந்தால் நம்ம மறந்து போயிடும். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் மேக்னெட் என்ன செய்கிறாரு? பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார் ஐயா. ராம் முழுவதும் பிரயாசப்படுறாரு. சாலமீன் பக்கமாக வளைய போடுறாரு. சாலமீன் சொல்லுது, நான் நாண்டுக்கிட்டு செத்தாலும் சாவனதவன பேதர் ஓம் வலையில் விழமாட்டேயா. கெண்ட மீன் பக்கம் போடுறாரு. அட படுபாவி, நான் எங்கே போனாலும் போவேன், அரபிக்கடலில் போய் விழுந்தாலும் தேவை, ஓம் வலையில் விழமாட்டேன். அங்கே உத்தரவு வந்தால் தானே ஐயா. எப்படியா உத்தரவு வர முடியும்? ஆண்டவர் உடனே வலையை எடுத்துகிட்டு வேற எங்கேயுமா போகணுன்னு சொன்னார். அங்கே ஒரு யோசனை சொன்னார்யா. என்ன யோசனை சொன்னார் சொல்லுங்கள்? ஆழத்தில் போய் போடு. அதே இடம் தான் ஐயா. அப்போ உனக்கு புத்தி, உபாம 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, அவரே ஐஸ்வர்யம் சம்பாதிக்கக்கூடிய ஞானத்தையும் புத்தியும் உனக்கு தர்றாரு. அப்போ கர்த்தருடைய எழுச்சி இங்கே வருகிறது. மனுஷனே, நீ நல்லா இருக்கணும், வீடை கட்டணும், 1க்கு 2 காரை வாங்கு, உன் பெஞ்சாய்க்கு 100 பவுன் நகை வாங்கி கொடு, எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் அங்கே போடியா. ஆண்டவரே, நான் இவ்வளவு சௌகரியமாக வாழணும் ஆண்டவரே, என்னுடைய மூதாதையரை காட்டிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கணும். இங்கே பேதர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஐயா, எவ்வளவோ ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட ஐயா. நீ 60 வயசு வரைக்கும் பிரயாசப்படலாம் ஐயா. இந்த 61வது வயசில் ஆண்டவரை தேடியா, உன் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க ஐயா. வருமானம், நீ தேடுற வருமானம் வர ஐயா. அதை விட்டுட்டு நான் ஜெபம் கூட பண்ண மாட்டேன், எனக்கு நீ காணிக்கை போட்டுரு, நான் அங்கே போய் கடையை திறப்பேன். எப்படியா வருமானம் வரும்? எங்கேருந்தியா வரும்? நான்லாம் கொடிய வறுமையை சந்தித்தவன். கொடிய வறுமையை சந்தித்தவன். என்னுடைய தாயார் எனக்கு கற்றுத்தந்தது, எந்த விதத்திலும் கடவுளுடைய கோட்பாட்டுக்கு நீ விலகி போகக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நீ எந்த வியாபாரத்துக்கும் போகக்கூடாது. அப்போ நான் அனகாபுத்தூர் பகுதியில் தான் முத பழைய இரும்பு கடை வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா அங்கே நெசவாளர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவங்க தான் அந்த பழைய பாத்திரத்தெல்லாம் போட்டு புது பாத்திரம் வாங்குறதுக்கு வருவாங்க. என்கிட்ட கொஞ்சம் பாத்திரமும் இருந்துச்சு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நான் கடையை திறக்கவே மாட்டேன். அப்போ ஒரு பேண்ட் ஒரு சட்டு தான். ஆனால் தாயார் சொல்லியிருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை நீ கடையை திறக்கக்கூடாது. அடுத்த நாள் காலையில் வந்தேன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, என்னப்பா நீ பிழைக்க தெரியாத மனுஷனாக இருக்கிய, எத்தனை பேர் நேற்று பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, நல்ல வியாபாரம் நடந்திருக்குமே. திறக்கவே மாட்டேன். ஒரு 2 மணி நேரத்தில் நான் ஆசீர்வாதத்தை அந்த ஏழ்மையிலையும் பார்ப்பேன். இப்போ நீங்களாம் ஸ்டவ்வை தூக்கிட்டு வருவீங்க, அது மேலே அந்த பர்னரு பித்தளையாக இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது, இரும்பில் போடுவீங்க. இப்படி நிறைய ஆசீர்வாதங்களை ஞாயிற்றுக்கிழமை நான் கடையை லீவ் விட்டதுனால 2 மணி நேரத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பார்த்து செழிப்பாக இருப்பேன். அல்லேலூயா. ஆக கர்த்தருக்கு பிரியமானங்களே, வருமானம் உனக்கு வர வேண்டும் என்றால் கர்த்தரை நீ இருக்க பிடிக்க வேண்டும். பேதருக்கு அதான் சொன்னார். அப்புறம் என்ன செஞ்சான்? லூக்கா 5:6 வாசிங்களாம். இழுக்க முடியாமல் அது வாசிங்க. வலை கிழிந்து போகத்தக்கதாக பிடித்தார்கள். ஆமாம், நடந்த சம்பவம். உனக்கு எனக்கும் ஆண்டவர் கர்த்தருடைய எழுச்சியை காமிக்கிறார். நீ நான் இந்த உடன்படிக்கை உட்பட்டு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரிஞ்சு பச்சை பசேல் தெரிஞ்சாலும் சரி, ஆலயத்தில் அமர்ந்துட்டு போ, அது எங்கேயும் போகாது. ஒருவேளை அப்படி போனால் கூட உனக்கு டபுளாக தான் வரும். அது இல்லை, இன்றைக்கி நான் போய் தான் ஆகணும். கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் கவனிச்சுட்டே இருக்கிறார். உன்னுடைய போக்கையும் வரத்தையும், உன்னுடைய மூச்சு விடுறது கூட, நீ என்ன நினைக்கிறாய், நீ
உன் பெஞ்சாயத்து கூட தெரியாமல் இருக்கலாம், ஆண்டவருக்கு தெரியும். இந்த பையன் இந்த மாதிரி நினைக்கிறானே, இவ்வளோ அழகான மனைவியை கொடுத்துருக்கிறேன், இந்த திருட்டு பையன் இப்படி நினச்சிட்டு இருக்கானே, ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே பார்க்கின்ற வேளையிலே பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கர்த்தருடைய எழுச்சி காமிக்கிறது. அடுத்தபடியாக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அடக்க ஒடக்கமாக இருந்து குடும்பத்தை நடத்துகிற ஒரு தலைவியை கர்த்தர் பாராட்டுகிறார். லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே அந்த அம்மா வருகிறார்கள். இந்த ஏழை விதவியோ எல்லாரை காட்டிலும் அதிகமான காசை போட்டா, தன்னுடைய வருமானத்துக்கேற்ப வாழ்க்கையை அமைத்து கொண்டு, ஒன்றுமில்லாத புருஷனை போட்டு உழுப்பி 5000 ரூபா புருஷன் சம்பளம் வருதுன்னா அவன் 10,000 ரூபாய்க்கு அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வானா அவன் கடன் தான் வாங்குவான். வருமானத்துக்கேற்ப வாழ்க்கை, வருமானத்துக்கேற்ப கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ அதுக்கேற்ப வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கின்ற வேளையிலே இந்த ஏழை ஸ்திரீ ஆண்டவர் புகழ்ந்தால், ஏனென்றால் வருமானத்துக்கேற்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தால் அவளுடைய வருமானம் அவ்வளவுதான், அதிலையும் கர்த்தருக்கு சிறந்தவளாக காணப்பட்டா. நிறைய பேர்ட்ட ஒரு கமாண்ட் உண்டு, எனக்கு கர்த்தர் மட்டும் அதை தருவாரானா நான் அதை கிழிச்சிருவேன், இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன். இருக்கும்போது கூட ஐயா, இருக்கிற 1000 ரூபாயில் ஒரு 100 ரூபாயை கொடுத்து பழக ஐயா. என்னமோ கர்த்தர் எனக்கு அதை தந்தார் இதை தந்தார், தந்திருக்கிறதுல கொடுத்து பழகு. அல்லேலூயா. ஆக இந்த அருமையான சகோதரி கொஞ்சம் வருமானத்திலும் கர்த்தருக்கென்று அதிகமாக கொடுத்தார்கள். கர்த்தர் இந்த காரியங்களை ஆசீர்வதித்தார். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அடுத்தபடியாக மனிதர்களுடைய மலர்ச்சி. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னென்ன வாருங்கள் என்று சொன்னார். ஒவ்வொரு மனிதனையும் அவர் தேடி தேடி சென்றார். ஒரு சாம்பிளுக்கு ஒவ்வொருத்தராக தேடி சென்றார். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது லேகேன் என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த அழகான தம்பி, வாழ வேண்டிய தம்பி, பைத்தியம் பிடித்தவனாக, அவன் குடும்பத்துக்காரன் பைத்தியம் ஆக்கினானோ, யார் பைத்தியம் ஆக்கினானோ, பொண்டாட்டி பைத்தியம் ஆக்கினாலோ, யார் பைத்தியம் ஆக்கினாலோ, எப்படியோ பைத்தியம் ஆயிட்டான் ஐயா. உட்கார்ந்துட்டு இருக்கான் ஐயா ஒரு இடத்துல. ஒரு ஜீவன் தேடி போகல ஐயா, படைத்த மனிதன் அங்கே தேடி போனான். அந்த மனிதனுக்கு ஒரு மலர்ச்சியை கொடுத்தார். லூக்கா 8:34 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்திலே அவர் என்ன செய்கிறாரு? கோட்டு சூட்டு போட்டு வந்துட்டார் ஐயா. இது வரைக்கும் ட்ரெஸ்ஸு போடாதவர் மனிதனுடைய மலர்ச்சியிலே ஆண்டவர் அக்கறை செலுத்தினார். அந்த வாலிபன் அழகாக பிரசங்கம் பண்ணான் ஐயா. அந்த காலத்திலே கர்த்தரே நல்லவர், கர்த்தரை தவிர தெய்வம் இல்லை, கர்த்தர் ஒருவரே உங்களுக்காக உயிரை விட்டிருக்கிறார், கர்த்தர் நியாயாதிபதியாக வரப்போகிறார், அப்பொழுது நீ என்ன செய்வார்? மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினான், தன் சொந்த ஜீவனை நஷ்டப்படுத்தினான், அவனுக்கு லாபம் என்ன? அழகான திருச்சபையை கொடுத்திருக்கிறாரே, அழகான செல்போனை கொடுத்திருக்கிறாரே, 10,008 பிரசங்கத்தை கொடுத்திருக்கிறாரே, 1,00,000 பிரசங்கத்தை கொடுத்திருக்கிறாரே, இதில் ஒன்று கூட நீ கீழ்ப்படி என்னன்னா நரகத்தில் இருந்தோடனே யார் தப்பி வைப்பார்? அழகா பிரசங்கம் பண்ணுறாயா, நல்ல பிரசங்கத்தை பண்ணாயா. எல்லாரும் கேட்குறான், யார் இந்த மலர்ச்சியை கொடுத்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு அந்த மலர்ச்சியை கொடுத்தார். இன்றைக்கு உனக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கிறதோ, உன்னுடைய வாழ்க்கை தடம் புரண்டு கொண்டிருக்கிறதோ, 1 கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் சரியா, ஆண்டவருக்கு அது லேசான காரியம் ஐயா. நீ கர்த்தரை தேடியா, அப்பொழுது நீ பிழைப்பாய், உன் குடும்பம் கட்டப்படும், உன் வாழ்வு சிறக்கும், உன்னுடைய எண்ணத்துக்கு எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போவது ஆண்டோடைய சித்தம் அல்ல, ஒருவரும் கெட்டு போவது ஆண்டோடைய சித்தம் அல்ல. ஆகவே இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். இந்த இடத்துல நீ எதையெல்லாம் வேண்டிக் கொள்வாயோ அதையெல்லாம் அவர் கொடுப்பார். நீங்கள் வேண்டிக் கொள்வதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. வெறும் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லிக் கொள்வதற்கல்ல, கர்த்தர் நிச்சயமாக எனக்கு இன்றைக்கு தருவார். யாக்கோபு எப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டான்? யாக்கோபுக்கு மலர்ச்சி எப்பொழுது வந்தது? ஒன்று கிடையாதுயா. அங்கே லாபான் போனோன்னே கழுத்தை பிடிச்சி தள்ளுவானோ என்னமோ தெரியல. இந்த ஆள் மகா தந்திரசாலி. இந்த ஆள் அங்கே போனோன்னே 1க்கு 2 கணக்கு பண்ணான். இவனை பற்றி லாபானுக்கு தெரியாமல் போச்சு. ஆனால் இந்த ஆள் ஒரு விஷயத்தில் இருந்தாரியா, கரெக்டாக இருந்தார். என்ன விஷயம்? ஆண்டவரே, போகிற இடத்துல லாபம் எனக்கு ஏதாவது கஞ்சி தண்ணி ஊற்றுட்டாண்டவரே, ஏதாவது கிடச்சின்னா உமக்கு என்ன தருவேன்? செயின்ஸ் சர்ச்சில் வந்து நான் நினச்சவேன், காணிக்கையை போடுவேன். அல்லேலூயா. சரியாக வேண்டிக் கொண்டான். ஒரே ஒரு விண்ணப்பம் தான் ஐயா. யாக்கோபுங்கிற அந்த மூத்த நம்முடைய தாத்தா ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான் ஐயா. அங்கே என்ன நடக்குமோ தெரியும். லாபான் எத்தனை முறை சம்பளத்தை மாற்றினா? 10 முறை சம்பளத்தை மாற்றினான். 10 முறை. அங்கே ஜீசஸ் வாராரியா, தெய்வம் வாராரியா. மனிதன் நினைப்பது ஒன்றும் நடக்கிறதுக்கு இல்லை. தெய்வம் நினைத்தால் ஒழிய மனிதன் என்ன காரியம் பிளான் பண்ணாலும் சரி தான். நாளைக்கு காலையில் பாருடா ஒன்றே நான் இருக்கனா பாருமா, அதுக்கு முந்தின நாள் புல் தடிக்கு எங்கேயா விழுந்து கிடப்பான் பைக்கில். அவன் தான் மனுஷன். அல்லேலூயா. மனுஷன் நினைக்கிறது எதுவும் நடக்காது.
தேவன் நினைத்தது நடக்காமல் இருக்கவும் கூடாது. கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார். ஆகவே யாக்கோபு எம்டியாக இருக்கும்போது ஒரு காரியத்தை வேண்டுதல் பண்ணுறான். ஆண்டவரே, எங்கேயோ லாபம் இருக்கா, அவன் எப்படிப்பட்ட மனுஷனோ, என்னை கடித்து குதிர்வானோ, கருவாட்டை தருவானோ தரமாட்டானோ தெரியலையே ஆண்டவரே, என்னை எப்படி செய்கிறது ஆண்டவரே? ஒரே ஒரு காரியம், உமக்கு தசம்பாவத்தை கொடுக்குறேன் ஆண்டவரே. 20 ஆடு வந்தால் 2 போட்டுறேன் ஆண்டவரே. கொடுத்தான் ஐயா. அவன் என்னென்ன லாபம் தந்திரத்தை அவன் பண்ணினாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. உன்னுடைய மேலதிகாரி உனக்கு விரோதமாக என்ன எடுத்தாலும் கர்த்தருடைய மலர்ச்சி இருக்குமானால், கர்த்தருடைய எழுச்சி இருக்குமானால் உன்னை யாராலும் அசைக்க முடியாது. தாவீது ராஜா சங்கீதம் 16:8 சொன்னார், நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. மண்டை குத்து காய்ச்சல் வரும், ஆனால் பெரிய கொரோனாலாம் வந்து என்னைய அட்டாக் பண்ண முடியாது. ஏனென்றால் நான் கர்த்தர் பேரிலே நம்பிக்கையாக இருக்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை ஏர்மையிலே இருக்கிறது. கர்த்தர் மலர்ச்சியை உண்டு பண்ணுகிறார். ஒவ்வொரு மனிதனுடைய முகத்திலையும் பிரகாசத்தை ஏற்படுத்த நினைக்கிறார். நீ சோர்ந்து போவது கர்த்தருடைய சித்தமே அல்ல. நீ பலன் குன்றி போவது கர்த்தருடைய சித்தமே இல்லை. கர்த்தரே உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரே நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். சுகர்னு அலட்டிக்கிறீங்க, எல்லாரும் சுகர்ங்கிறீங்க. எனக்கும் சுகர் வந்துச்சு 40 வருஷத்துக்கு முந்தி. முத டாக்டர்கிட்ட போகும்போதே சொன்னேன், நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன், அதுக்கு மாத்திரை இருந்தால் எழுது. இன்றைக்கு வரைக்கும் நான் 25 வருஷமாக எல்லாத்தையும் தின்னுட்டு தான் இருக்கேன். திருநெல்வேலி அல்வா முதற்கொண்டு நல்லா தான் திங்குறேன். இங்கே என்ன கெட்டு போச்சு? 40 வருஷம் 5 வருஷம் சாப்பிடாமல் கிடந்து சாப்பிட்றத காட்டில் 65 வயசு 25 வருஷம் சாப்பிட்டு செத்தா எவ்வளோ பெட்ரு? ஆக கர்த்தருக்கு ஒரு பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் மனத்தெளிவு உள்ளவர்களாக இருங்க. சுகருங்கிறது என் மைண்டுக்குள்ளே ஒரு நாள் ஏற்றினதில்ல தெரியுமா? ஒரு நாள் கூட ஏற்ற மாட்டேன். சுகர்ன்ட்டு அது என்னமோ பெரிய குவாலிஃபிகேஷன் ஆகிப்போச்சு. உங்களுக்கு சுகர் இருக்கா? எனக்கு சுகர் இருக்குது. என்னையா குவாலிஃபிகேஷன்? சாப்பிடுயா, நல்லா புசியா, நல்லா சாப்பிடுயா, ஒன்றுமே ஆகாது. தேவன் படைத்ததெல்லாம் நன்மைக்கு புசிப்பதும் குடிப்பதே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று கண்டேன். இன்றைக்கி மட்டன் பிரியாணியா சாப்பிடுங்க, அதான் இன்றைக்கி உனக்கு இருக்க ஆசீர்வாதம். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மனிதனுடைய எழுச்சி, மனிதனுடைய முக மலர்ச்சி, இதை தேவன் பிரியப்படுகிறார். அப்படி நொந்து போன ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் போனார். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள சகோதரி எவ்வளவோ டாக்டர் எம்பிபிஎஸை பார்க்குறாங்க, ஏபிஎஸை பார்க்குறாங்க, ஓபிஎஸை பார்க்குறாங்க, இபிஎஸை பார்க்குறாங்க. ஒரு சுகமே இல்லை. அம்மையாருக்கு ஒரு சுகமும் இல்லை, ஒருத்தரும் கொடுக்க முடியல. கடைசியில் எல்லாருக்கும் மேலான டாக்டர். அந்த டாக்டர் கையை பிடிச்சி பார்த்தாரா, காலை பிடிச்சி பார்த்தாரா, நாடியை பிடிச்சி பார்த்தாரா? டச்சிங், அவ்வளோதான், ஒரே டச்சிங். அல்லேலூயா. 12 வருஷம் சுகர் எங்கே போச்சுன்னு தெரியல, பிபி எங்கே போச்சுன்னு தெரியல, குடல் புண்ணு எங்கே போச்சுன்னு தெரியல. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் படைத்த சரீரம் கர்த்தாவே, இதில் தீங்கு வரக்கூடாது ஆண்டவரே. இன்றைக்கு நான் புசிக்கிறேன் கர்த்தாவே, இதை ஆசீர்வதித்து கொடுங்க கர்த்தாவே. இந்த சுகர் காணாமல் போகட்டும் கர்த்தாவே. அதுக்காக மாத்திரை எடுக்காதுன்னு சொல்லலை. நடைமுறையில் எவ்வளவோ இருக்குது. முருங்கைக்கீரை இருக்குது, பாகக்காய் இருக்குது, எவ்வளோ சாப்பிட்டுட்டு அதையும் சாப்பிட்டுக்கலாம். ஏன் சாப்பிடாம பட்டினி கிடக்குங்க? டாக்டர்கிட்ட 10 வருஷம் கழிச்சு போனால் அவன் சொல்லுவான், நீ இந்த மாத்திரையை சாப்பிட்டனா தான் உனக்கு சிக்கலுமா. அவன் மெடிசன், அவன் வருமானத்தை தான் பார்ப்பாங்க அவங்க. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த 12 வருஷம் உள்ள பெருமாடு உள்ள சகோதரிக்கு ஒரு செகண்டில் போகலையா? அப்போ உங்களுக்கு எனக்கு ஏன் செய்யக்கூடாது? ஏன் விசுவாசிக்கக்கூடாது? நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க. யார் வேண்டாங்கண்ணா? கர்த்தருடைய மனிதனுடைய மலர்ச்சியை தான் தேவன் விரும்புகிறார், வீழ்ச்சியை தேவன் விரும்பவில்லை. அது சாத்தானுடைய ஒரு தந்திரமாக இருக்கிறது. ஆக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எதுக்காக எழுந்தருளினார் என்றால், அங்கே நாயினும் ஒரு விதவை மகனை அங்கே கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் கர்த்தருடைய எழுச்சி அங்கே வருகிறது. உயிர் பெற்று எழுவாயாக, நீ வாழ்வாயாக, நீ சுகமடைவாயாக. ஆண்டோடைய சித்தம் அதுவாகத்தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் நன்றாக வாழ வேண்டும். படைப்பினுடைய வீழ்ச்சியை நீங்கள் சந்திக்கவே கூடாது. படைப்பினுடைய எழுச்சியை சந்திங்கள். இந்த நாள் கர்த்தர் எனக்கு கொடுத்த நாளாக இருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு நான் எங்கெங்கே ஓட வேண்டுமோ, ஆண்டவரே என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ, எனக்கு பலனை தாங்க தாப்பனே, எனக்கு கிருபையை தாங்க தாப்பனே. ஆண்டவர், நீ பிரசங்கி நன்றாக படிங்க. அவர் சொல்கிறாரு, நீ போகிற பாதாளத்தில் அங்கே ஒன்றுக்குமே இடம் இல்லையா. காலை நீட்டி படுத்துட்டானா ஒன்றும் இல்லை. 80 வயசு ஆனான் ஐயா, ஓடி ஆடி வேலையை செய்யா, ஓடியா. இன்னைக்கு யார்கிட்ட பேசணுமோ பேசு, யாருக்கு என்ன காரியம் செய்யணுமோ செய்யு. இதைத்தான் தேவன் பிரியப்படுகிறார். முடக்குவாதத்தை தேவன் பிரியப்படுறதே இல்லை. எப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டேன், வீட்டில் ஏன் உட்காந்துருக்கா, உனக்கு என்ன ஆயிடுச்சு? என்ன கண்ணு 3 கண்ணா வந்துச்சு உனக்கு, இல்லை 4 கால் வந்துருச்சா? நிறைய பேர், ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருந்தார், இன்னைக்கு போயான் ஐயா, யார் வேண்டாங்கிறா உன்னைய.
38 வருஷம் முடியாதவனை அந்த முடக்குவாதத்தை அவனை தூக்கி என்ன செய்கிறாரு? எழுந்து ஓடுறா. ஏன்டா முடங்கியே கிடக்கா? ஏன்டா அந்த பெருசா குளத்தையே நம்பிட்டே கிடக்கிறா? நான் இருக்கிறேனா? 38 வருஷத்துக்கு முந்தி வேண்டியிருந்தா நானே உனக்கு சுகத்தை தந்திருப்பேன். ஏன் முடங்கி கிடக்கிறா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். உயிரோட்டம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரே ஒரு வாழ்க்கையிலே படைப்பினுடைய வீழ்ச்சி, இந்த சாத்தானுடைய சூழ்ச்சியை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வராதிருப்பீராக. ஆண்டவரே, இதிலிருந்து மீண்டு வர, இந்த கடலிலிருந்து மீண்டு வர எனக்கு என்ன வழி காட்டுகிறீர் ஆண்டவரே? இந்த வீட்டை கட்ட எனக்கு என்ன வழி காட்டுகிறீர் ஆண்டவரே? ஆண்டவரே, எனக்கு ஒரு வழியை காட்டுங்க. இந்த பாவத்திலிருந்து மீண்டு வர எனக்கு என்ன வழியை காட்டுகிறீர்? உம்முடைய எழுச்சியை என்னிலே நடப்பீங்க என்று வேண்டுகின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுத்த தேவன், நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரும்போது வந்திருந்த பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார். ஒரு பெரிய வார்த்தையை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார்? நான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன். உன்னுடைய இருளுக்கு வெளிச்சம் ஆண்டவர் தான். உன்னுடைய இருளுக்கு வெளிச்சம் ஆண்டவர் தான். உன்னுடைய முடக்குவாதத்துக்கு வெளிச்சம் ஆண்டவர் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை உயிர்ப்பிக்க நினைக்கிறார். உன்னுடைய குடும்பத்தை கட்ட நினைக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த இயேசுவை நீ தனிப்பட்ட வாழ்க்கையிலே, தனிப்பட்ட அறையிலே கெட்டியாக பிடித்துக்கொள். ஆண்டவரே, என் பிள்ளைகள் இவ்விதமாக வாழ வேண்டும் கர்த்தாவே, நீர் செய்யுங்க ஆண்டவரே. நிச்சயமாக ஆசீர்வதித்து பழகி பெருக செய்வார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே அடிமை வாயிலாக கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் கர்த்தாவே. இவர்கள் அனைவருக்கும் இரக்கம் பாராட்டுவீராக. இந்த திருச்சபையில் இன்னும் ஆத்துமாக்கள் பெருகட்டும் ஆண்டவரே. ஐயா ஜோசப் பிரேமார் அவருடைய ஊழியங்களை இன்னும் ஆசீர்வதிப்பீராக. சத்தியத்தின்படி ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. இயேசு வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்திலே பகிர்ந்து கொண்டு திரு சாமுவேல் ராஜ் ஐயா அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் அவர்களுக்கு பல்வேறு விதமான தாளந்துகள், திறமைகளை கொடுத்திருக்கின்றார். நான் பம்மல் பகுதியில் இருக்கின்ற பொழுது எப்பொழுது பார்த்தாலும் ஒரு பேப்பரில் பாடல்களை எழுதி கொண்டு வருவார். எழுதி கொண்டு வந்து, ஐயா இதை சரியாக இருக்க பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நான் சொல்லுவேன், உங்களுடைய முழு படைப்பு இது, இதில் நான் எதுவும் பண்ண மாட்டேன், கரெக்ஷன் மட்டும் பண்ணுவேன். உடனடியாக சிடி போடுவார். என்ன ஒரு நாள் நீங்கள் வாங்க, எழுதிட்டு வந்த பாடலை நீங்கள் பாடணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒரு நைட்டு ஸ்டுடியோ கூட்டிகிட்டு போயிட்டு பாடல் பாடினேன். பாடிட்டு ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் மலேசியா போயிருந்தார். ஐயா நான் மலேசியாவில் இருக்கிறேன், உங்கள் பாட்டு மலேசியாவில் கேட்குது பாரு, கேளுங்க அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி பாடுவார்னு நினச்சேன். ஒரு பாட்டு கூட அவர் பாடலை. பாடலை எழுதி அவரே பண்ணமைத்து கேசட்டை வெளியிடுவார். மலேசியா பகுதிக்கு அடிக்கடி போவார். ஆண்டவர் அவர்களுக்கு அப்பேற்பட்ட தாளந்துகளை கொடுத்திருக்கின்றார். இதை விட பெருசாக இருக்கும் இவர் கட்டியிருக்கின்ற ஜெப வீடு. நம்ம ஆலயத்தை விட பெருசாக இருக்கும். வீட்டுக்கு இவர் வீடு கட்டி அடுத்த ஆப்போசிட்டில் அவங்க தான் இல்லை, சிஎஸ்ஐக்கார் தான் இதில் வந்து ஜெபம் பண்ணோம் அப்படின்னு எல்லாம் இல்லை. யாரெல்லாம் இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ் எல்லாம் இடம் இல்லை ஜெபம் பண்ணுறதுக்கு, இல்லை கன்வென்ஷன் வைக்கிறதுக்கு, அப்படி அந்த மாதிரியான நல்ல ஒரு தெய்வ மனிதர் அவர்கள். அவர் சொன்ன மாதிரி அவரை பார்க்குறப்ப நானும் பயப்படுவேன். இன்றைக்கி அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, நான் மருந்தே சாப்பிட்றதில்ல. இவருக்கு நான் பார்க்குறப்பெல்லாம் சொல்வேன், ஐயா நீங்கள் மாத்திரை எடுத்துக்கினீங்களா அப்படின்னு. இன்றைக்கி பார்த்தா கர்த்தர் பெரிய சுகத்தை கொடுத்து இப்படி நம்ம மத்தியிலே சாட்சியாக நிறுத்தி இருக்கின்றார். ஆண்டவர்களை இன்னும் எடுத்து பயன்படுத்தும். 2 பிள்ளைகளும் கொயரில் இருக்கானுங்க. 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் முடித்து, இவர் சொன்ன மாதிரி சேட்டு வீடு கட்டல, சேட்டு மாதிரி இவரும் ஒரு வீடு கட்டியிருக்காரு பிள்ளைகளுக்கு. அப்போவே நான் இருக்கிறப்ப வீடை பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்தேன். 2 பிள்ளைகளுக்கும் திருமணத்திற்கு நான் சென்றிருந்தேன். அப்படி தொடர்ந்து எப்பொழுதுனாலும் இப்போ என்கிட்ட பேசுவாங்க. பேசி ஆறுதலாக எப்படி இருக்கீங்க, உடம்பு நல்லா இருக்கா, ஊழியங்க எப்படி இருக்குன்னு அப்படி விசாரிக்கின்ற ஒரு தேவ மனிதன் அவர்கள். தொடர்ந்து ஆண்டவர் அவர்களையும் அம்மாவையும் பிள்ளைகளுக்கும் நல்ல
சுகமும் பலனும் நீடித்த ஆயுளினாலே ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது அறிவிப்பினை நாம் கேட்போம். அறிவிப்புகள். திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று தேவ செய்தி அளித்த திரு சாமுவேல் ஐயா அவர்களுக்கும் அவர்கள் சாட்சிகளுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆல்டருக்கு மலர்கொத்து வழங்கிய குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று திருமுழுக்கு பெற்ற பேபி ரஃபேல் மேத்யூ அவர்களை திருச்சபையின் சார்பில் வாழ்த்துகிறோம். இன்று மாலை 6:30 மணிக்கு வாலிபர் ஐக்கிய சங்கத்தினால் ஆராதனை நடத்தப்படும். இன்று ஆராதனையில் 10th +2 +1 பிள்ளைகளுக்கு சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும். பிள்ளைகள் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். வருகின்ற 26/2/2025 புதன்கிழமை இரவு 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினரும், 28/2/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் ஆலயத்தில் கூடி ஜெபிப்பார்கள். வருகின்ற 27/2/2025 வியாழக்கிழமை காலை 7 மணிக்கு நம்முடைய ஆலயத்தின் அலுவலகம் மற்றும் வெஸ்ட்ரி கட்டுவதற்கான பணி ஆரம்பமாக உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கான சிறப்பு ஆராதனை அன்று 27/2/2025 காலை 7 மணிக்கு நடைபெறும். திருச்சபை மக்கள் இதில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள் மற்றும் இக்காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கவும் அழைக்கப்படுகிறீர்கள். வருகின்ற 1/3/2025 சனிக்கிழமை காலை 6:30 மணிக்கு வாரத்தின் முதல் நாள் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். காணிக்கை விவரம். இவ்வாரத்தில் பிறந்த நாளை காண்பவர்கள் 24/2/2025 திரு ஆர் சாம்ராஜன், 25/2/2025 திரு எம் பிரபாகர், திருமதி எப்சிபா டேவிட் ராஜ்குமார், பேபி ரஃபேல் மேத்யூ, 26/2/2025 பெட்ரிஷா ஆண்ட்ரூ, 27/2/2025 திரு கே ஞானசேகரன், திருமதி குளோரி மெட்டில்டா ரோஸ், 28/2/2025 டாக்டர் எப்சிபா பிரியதர்ஷினி, திருமதி இவாஞ்சலி ருவல்யா, 1/3/2025 செல்வி பி ஸ்டெஃபி, செல்வன் ஜோயல் பால் பிரவீன், திருமதி மர்சி சர்மா. இவ்வாரத்தில் திருமண நாளை காண்பவர்கள் 26/2/2025 அருட் திரு தேராஜ், திருமதி அஸ்பிலா குமாரி தம்பதியர், 1/3/2025 திரு பா ஏகாம்பரம், திருமதி எமிலி விக்டோரியா தம்பதியர். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் இவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறோம். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற திருச்சபையின் அங்கத்தினருக்கு வாழ்த்துக்களை தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்வில் அநேக ஆண்டுகளை காணவும் கடவுளுக்கும் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் சிறந்தவர்களாக வாழ திருமண நாளை கண்டு நன்றி செலுத்துகின்ற தம்பதியருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, மன மகிழ்ச்சியான இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரை கேட்ட வார்த்தைகள் எங்கள் வாழ்விலே வீழ்ச்சிக்கு எங்களை உட்படுத்தி கொள்ளாதபடிக்கு எழுச்சி கொண்டவர்களாக படைப்பில் நாங்கள் சிறந்தவர்களாக வாழுவதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபையை எண்ணி ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாவத்தில் அமிழ்ந்து விடாதபடிக்கு ஆண்டவரை நீர் நீதியுள்ளவர்,
பரிசுத்தம் உள்ளவர், உண்மை உள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்கின்ற உண்மைகளை நாங்கள் உணர்ந்தவர்களாக இன்றைய காலகட்டங்களிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளுக்கு எங்களை நாங்கள் உட்படுத்தி கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகின்றவர், நீர் எங்களுக்கு அரசனாக, நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கு எல்லாமாக இருக்கின்றீர். ஆகவே உம்மீது எல்லாவற்றையும் வைக்கின்ற பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள சித்தமாக இருக்கின்றீர். ஆகவே உமக்கு பயந்து உம்முடைய வழிகளிலே நடக்கின்றவர்கள் பேறு பெற்றவர்கள், பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாக இருப்பார்கள் என்று சொன்ன வேத வாக்கின்படி இந்த நாளில் பிறந்த நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த வாரம் முழுமையிலும் பிறந்த நாட்களை காணுகின்ற ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காக அவரது வாழ்வுக்காக நன்றி செலுத்துகின்றோம். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகின்ற ஆண்டவர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகின்றபடியினாலே ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வளம் சேர்க்கின்ற ஆண்டாக, ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக அமைய நீர் உதவி செய்யும். நீ உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றிலும் ஒலிவமர கண்டுகளைப் போல் இருப்பார்கள் என்று சொன்ன வேத வாக்கின்படி திருமணத்தில் இணைக்கப்பெற்று பல ஆண்டுகளை கண்டு நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகளை கண்டிருக்கின்றவர்களுக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டிருக்கின்றவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து எடுத்து பயன்படுத்தும் வாழ்விலே இன்னும் அநேக ஆண்டுகளை காண உதவி செய்யும். தொடர்ந்து திருச்சபையின் வளர்ச்சியிலே தங்களை இணைத்து கொண்டு திருச்சபை மக்கள் உதாரத்தமாய் கொடுக்கின்ற எல்லா காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாய் ஆலயத்திற்கென்று அலுவலக அறையை நாங்கள் கட்டவும், ஆண்டவரே முகப்பை விரிவுபடுத்தவும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்ற உமது அடியவர்களை நீர் எடுத்து நீர் பயன்படுத்தும். அதற்கு உதாரத்துவமாய் கொடுக்கின்ற எங்கள் திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகின்றோம். கொடுத்திருக்கின்றவர்களுக்காக இனி கொடுக்க இருக்கின்றவர்களையும் உடைய கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். எகேமியா சொன்னது போல, எழுந்து கட்டுவோம் வாருங்கள், அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்களே என்று சொல்லி ஆலய பிரகாரங்களுக்கு வாஞ்சையும் தவனமுமாய் கொடுக்கின்ற உமது அடியவர்களை வானத்தின் பலகைகளிலே திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் வர்த்திக்க பண்ணுவேன் சொன்ன ஆண்டவர் சகல பரிசுத்தவான்கள் ஆலய குடும்பத்தின் மக்களை அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதிக்க இந்த வேளையிலே ஜெபிக்கின்றோம். ஏசு ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, அறிவிப்பிலே நான் கேட்ட வண்ணமாக வருகின்ற வியாழக்கிழமை காலையிலே 7 மணிக்கு நாம் எண்ணி இருக்கின்ற எனது இடது பக்கத்தில் இருக்கின்ற ஆலயத்திற்கான அலுவலக அறை நாம் கட்ட தீர்மானித்திருக்கின்றோம். அதே போல் முகப்பு விரிவுபடுத்துவதற்காக ஃப்ரண்ட்டில் இருக்கிற முகப்பை நாமும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக அதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுத்து கொண்டு வருகின்றோம். ஆகவே திருச்சபை மக்கள் அனைவரும் அதற்காக ஜெபிக்கவும் தாங்கவும் அன்போடு நான் உங்களை அழைக்கின்றேன். பாடல் பாடி முடிந்த பின்னதாக காணிக்கைகளை கொண்டு வருகின்ற பொழுது இந்த +1 10th +1 +2 பிள்ளைகள் அனைவரும் முன்னதாக வர உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். உங்களுக்கான ஜெபத்தினை ஏறெடுப்போம். ஆகவே 10ஆம் 11ஆம் 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகள், அரசாங்க தேர்வுக்கு ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகள் முன்னதாக வர அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 310வது பாடலை சேர்ந்து பாடுவோம். அப்பொழுது நம்மை நம்முடைய காணிக்கைகளின் கடவுளுக்கு என்று நாம் படிப்போம். மழை
பிள்ளைகளை சொன்னேன், ஒரு பிள்ளை வரலையே. 10, 11, 12 காணிக்க கொண்டு வரப்போ வாங்க பின்னாலன்னு சொன்னேன். வெளியில் அல்லது சண்டே ஸ்கூலில் இருக்காங்களா பிள்ளைங்க யாருன்னா? வந்துட்டாங்களா எல்லாருமே? பிள்ளைகள் அனைவருக்கும் முதலாவது வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எக்ஸாம் எல்லாம் நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். உங்களுக்கு உதவி செய்த பெற்றோர்கள், உங்களை வழிநடத்தின ஆசிரியர் பெருமக்கள், உங்களுடன் படிக்கின்ற பிள்ளைகள் அனைவருக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் அவனவன் தனக்கானவில் அல்ல பிறருக்கானவில் நோக்குவானாக. நம்முடன் படிக்கின்ற எல்லா குழந்தைகளும் எல்லா பிள்ளைகளும் சிறந்த மதிப்பெண்களை பெற, தேர்ச்சி பெற, கல்லூரி படிப்பிற்கு ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகள், மேல்நிலை பள்ளியிலே 10th முடித்து +1 படிப்பதற்கு, +1 முடித்து +2 படிப்பதற்கான புதிய கல்வி ஆண்டில், இந்த கல்வி ஆண்டு முழுமையிலும் ஆண்டவர் உங்களை வழிநடத்தின எல்லா வழிநடத்துதலுக்காக இந்த நேரம் நீங்கள் நன்றி செலுத்துகின்ற நேரம். ஆகவே ஆண்டவருக்கு நீங்கள் முழுவதுமாக உங்களை ஒப்புவித்து ஆண்டவர் நடத்தின எல்லா நடத்துதலுக்காக பெற்றோர் உங்கள் மீது வைத்திருக்கின்ற அளவு கடந்த நம்பிக்கை, உங்களை வழிநடத்தின ஆசிரியர் பெருமக்கள், உங்களுடன் படிக்கின்ற பிள்ளைகள், நீங்கள் எழுதப் போகின்ற தேர்வு நேரங்களிலே உங்களை எக்ஸாமின் பண்ண வருகின்ற மக்கள், தேர்வு அறையிலே நீங்கள் சிறந்த முறையிலே எழுத வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு தங்கி இருக்க வேண்டும். ஆகவே இவைகளுக்காக இறைவனுடைய சமூகத்தில் நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகள் தங்கள் வாழ்விற்கான முயற்சிகளிலே பெற்றோர்களாகிய நீங்கள் பிள்ளைகளை வழிநடத்தி வந்திருக்கின்றீர்கள். ஆகவே பெற்றோருக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த தேர்வு நாட்களிலே நல்ல சூழல், கால சூழல்கள் பிள்ளைகளுக்கு சாதகமாக அமையணும். நல்ல உணவுகளை அவர்களுக்கு கொடுக்கணும். சிறந்த முறையில் அவர்களை இந்த நாட்களிலே பராமரிக்கணும். அதற்காக கடவுளுக்கு நீங்கள் பெற்றோர்களாகி நீங்கள் பிள்ளைகளை இந்த நிலைக்கு, அவர்கள் பள்ளி படிப்பை முடித்து மேல்நிலை கல்விக்காகவும், மேல்நிலை பள்ளியை முடித்து இப்பொழுது கல்லூரி படிப்பிற்காக ஆயத்தப்படுகின்றார்கள். பயிற்சிக்கு தங்களை ஆயத்தப்படுத்துவார்கள். ஆகவே இறைவனுடைய சமூகத்தில் நாமும் ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுவோம், ஜெபம் செய்வோம்.
பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த நல்ல வேளையிலும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நீர் செய்து வருகின்ற எல்லாவித நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, சுகபலன் ஜீவனுக்காக, குடும்ப வாழ்வுக்காக, குடும்ப வாழ்விலே பிள்ளைகளை நீர் கொடுத்து பிள்ளைகளை ஞானமாய் வளர்த்தெடுத்து கர்த்தருக்கேற்ற சிற்றையிலே வளர்த்தெடுக்கவும், இவர்களது எதிர்கால வாழ்வு சுகித்திருக்கவும், ஆரம்ப பள்ளி முதல் உயர்நிலைப் பள்ளி வரை படிக்க பெற்றோர் எடுத்த அனைத்து முயற்சிகளுக்காக, இவர்கள் சார்ந்திருக்கின்ற பள்ளிகளுக்காக, பள்ளிகளிலே இவர்களை வழிநடத்தின ஆசிரியர் பெருமக்களுக்காக, இவர்களோடு இணைந்து படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அனைவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம் என்று சொல்லி அருமையான இந்த சுதந்திரவாளிகளை குடும்பங்களிலே நீர் கொடுத்திருக்கின்றீர். பெற்றோருடைய அவாவை பிள்ளைகள் நிறைவேற்றத்தக்கதாக இயேசு ஆண்டவர் அவரது பெற்றோருக்கு 30 வயது வரை கீழ்ப்படிந்து நடந்தார் என்று சொல்லி நாங்கள் திருமறையில் படிக்கின்றோமே. அப்பா, எங்கள் பிள்ளைகள் இந்த இளம் பிராயத்திற்குள்ளாக கடந்து வந்திருப்பதை நீர் அறிவீர். இந்த இளம் பிராயம் முழுமையிலும் ஆண்டவருடைய கரம் பிள்ளைகளை வழிநடத்தி வருவதற்காக இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இன்றைக்கு மீடியா வழியாக அநேக விதமான காரியங்களை பிள்ளைகளை ஒன்றும் அணுகாதபடி பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் அவர்களுக்கு இவைகள் எல்லாம் ஒரு பொருட்டல்ல என்பதை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளுகின்ற உணர்வினை நீ தர இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். முழு ஆண்டு தேர்வுக்காக அரசாங்க தேர்வு எழுதுவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி வருவதை நீர் அறிவீர். தொடர்ந்து அவர்கள் எழுதப் போகின்ற எல்லா தேர்வுகளுக்காக இப்பொழுது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடித்திருப்பார்கள், ஒரு சிலர் துவங்க இருக்கின்றார்கள். ஆகவே முடித்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக, துவங்க இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் பிள்ளைகள் சிறந்த முறையில் நல்ல மதிப்பெண்களை பெறத்தக்கதாக அவர்களுக்கு இருக்கின்ற பயத்தின் ஆவியை, திகிலின் ஆவியை நீர் எடுத்து போடுமப்பா. படித்திருக்கின்ற அனைத்து பாடங்களும் தங்கள் மனதிலே நினைவிலே கொண்டு வரத்தக்கதாக எக்ஸாம் எழுதுகின்ற பொழுது கேட்கின்ற கேள்விகளுக்கு தகுந்த பதிலை எழுதுவதற்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை பிள்ளைகளுக்கு நீர் அருளத்தக்கதாக பிள்ளைகள் சிறந்த முறையில் தேர்வுகளை எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்று கல்லூரி படிப்புக்கு தங்களை ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகள், பயிற்சிக்காக தங்களை ஆயத்தப்படுத்துகின்ற பிள்ளைகள், இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்களையும் தாளந்துகளையும் கொடுத்திருக்கின்றீர். அந்த தாளந்துகளை இவர்கள் திறம்பட ஆண்டவரே நடத்தத்தக்கதான கிருபையை பிள்ளைகளுக்கு தாரும். இதுவரை இவர்கள் சார்ந்திருக்கின்ற பள்ளி, இவர்களை வழிநடத்தின ஆசிரியர் பெருமக்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இவர்களோடு எழுதப்போகின்ற எல்லா பிள்ளைகளும் கூட தமிழகத்தில் 10ஆம் 11ஆம் 12ஆம் வகுப்பு தேர்வுகளை சந்திக்க இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாய் இந்த வேளையிலே எங்கள் திருச்சபையில் பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பெற்றோர் பிள்ளைகளை ஞானமாய் நடத்தி வந்திருக்கின்றார்களே, இந்த ஆண்டு பரியந்தும் இந்த கல்வி ஆண்டின் இறுதி நாட்களுக்குள்ளாக ஒரு புதிய கல்வி ஆண்டிற்குள்ளாகவும் இவர்கள் பிரவேசிக்க இருக்கின்றார்கள். ஆகவே இந்த காலங்களிலே காலம் கண் போன்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றதே, அடியான் பக்தன் பாடினது போல காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே என்று சொல்லி இந்த கொஞ்ச காலத்திற்குள்ளாக இவர் சந்திக்க இருக்கின்ற தேர்வுகள் அனைத்தும் சிறந்த முறையில் எழுத கால சூழல்கள் எல்லாவற்றையும் இவர்களுக்கு சாதகமாக நீர் மாற்றித்தாரும். இவர்களது போக்கிலும் வரத்தலும் நீர் துணையாயிரும். தொடர்ந்து பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தாரும். பலவீனம் சுகவீனம் ஒன்றும் ஒருவரையும் சேதப்படுத்தாதபடிக்கு கண்ணின் மணியைப் போல நீர் காத்து கொள்ளும்.
உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். தொடர்ந்து இவரது வாழ்வு சுகித்திருக்கவும் எதிர்கால வாழ்வுக்காக பெற்றோர் எடுக்கின்ற முயற்சிகளிலே பிள்ளைகளும் உறுதுணையாய் உதவியாய் இருக்க இந்த வேளையிலே நாங்கள் வேண்டுகின்றோம். தொடர்ந்து நீ காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஆசீர்வதியும். சமாதானத்தோடு இப்பொழுது பிள்ளைகளை நீ வழி அனுப்பும். ஏசும் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய திருப்பிரசன்னத்தை உங்களுக்கு கட்டளையிட்டவர். இன்றும் என்றும் சிறப்பாய் நீங்கள் சந்திக்க இருக்கின்ற முழு ஆண்டு தேர்வுகளோடு எதிர்கால வாழ்வு அனைத்தோடு இவர்களை வழிநடத்தின ஆசிரியர் பெருமக்களோடு சார்ந்திருக்கின்ற பள்ளிகளோடு பெற்றோரோடு உடன் பிறந்தவர்களோடு உறவினர் நண்பர்கள் அனைவரும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பார். ஆமென். தோத்துறோம் எல்லாரும் தோத்துறோம். ஆல் தி பெஸ்ட். ஜெபம் செய்வோம். நமத்தில் இருக்கின்ற ஐரம்மா அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்துவார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். For we need, yes we need Jesus now more than ever. He healed the blind man, walked on the waters, and he raised up Jairus' daughter. He fed the hungry, cleansed the leper, but we need
அன்பின் நிறைவா, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த நேரத்திலும் கூட தூய ஆவியானவர் இந்த தேவாலயத்தில் நீர் அசைவாடி கொண்டிருக்கின்ற உன்னதமான கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி படைக்கின்றோம். உமது அடியவரை எங்கள் மத்தியிலே நீர் கொண்டு வந்து படைப்பின் வீழ்ச்சியை குறித்து நாங்கள் ஆராய்ந்து அறிந்து எங்களையே நாங்கள் சீர்தூக்கி பார்த்து எழுச்சி அடையத்தக்கதான ஆன்மீக மன்னாவை எங்களுக்குள் விளையச் செய்திருக்கின்ற அந்த தருணத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி படைக்கின்றோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஆசிர்வாதங்கள் எண்ணுக்கடங்காதவைகள், எங்களுக்கு முன் வைத்திருக்கின்ற ஆசிர்வாதங்கள் எண்ணுக்கடங்காதவைகள். அவற்றை எங்கள் புக்தி, யுக்தி, ஞானம் எல்லாவற்றோடும் கூட நாங்கள் மேற்கொள்ளும்படியான ஈவை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்றீர். நாங்கள் எப்படி சம்பாதித்தாலும் கூட அதை வேறொருவர் தான் அதை சுதந்தரித்து கொள்ளப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் அறிந்துணர்ந்து நீர் எங்களுக்கு முன் வைத்திருக்கின்ற நன்மையான ஆசிர்வாதங்களை நாங்கள் பெறுவதற்குரிய எல்லா விதமான தகுதிகளையும் தாளந்துகளையும் நாங்கள் பெற்றவர்களாய் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல அருள் தாரும். இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கருத்திற்குள்ளே மீண்டுமாய் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் ஒன்றுமில்லை, மண்ணென்று நினைவு கூர்ந்து எங்களுடைய வாழ்நாளெல்லாம் புழுதிக்கு மாத்திரமே ஒப்பாய் இருக்கின்றது என்பதை அறிந்துணர்ந்து நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பதே நலம் என்ற அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் புதுப்பித்து கொண்டவர்களாய் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல அருள் தாரும். இந்த தேவாலயத்தை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு இல்லத்தையும், அந்த இல்லத்திலே வசிக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் உமது கருத்திற்குள்ளே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இந்த பிராந்தியத்தை சுற்றி வியாபாரம் செய்கின்ற, சிறு தொழில் செய்கின்ற அனைத்து மக்களையும் உம்முடைய கருத்திற்குள்ளாக நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். அவரவர் தேவைகளை நீர் நிறைவாய் ஆசிர்வதித்து கொடுக்கும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இப்பொழுதும் இங்கு அமர்ந்து கொண்டு தன்னுடைய விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் உம்முடைய சன்னிதானத்திலே வைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரின் உள்ளத்தின் விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் நீர் நிறைவாய் கூட்டிக் கொடுக்கும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். வருகின்ற நாட்களிலே +2 தேர்வுக்கும் 10ஆம் வகுப்பு தேர்விற்கும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும், திருச்சபை விசுவாசிகளின் பிள்ளைகளையும் உடைய கரத்திற்குள்ளாக அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் ஆசிர்வதிப்பீர் என்ற நல்நம்பிக்கையோடு இந்த இடத்திலிருந்து பிள்ளைகள் கடந்து செல்ல அருள் தாரும். தொடர்ந்து ஞானமாய் பரீட்சை எழுதுவதற்குரிய எல்லா தகுதிகளையும் இங்கிருந்து பெற்றவர்களாய் கடந்து செல்ல நீர் உதவி தாரும். தொடர்ந்து இப்பொழுதும் நாங்கள் உலகத்திற்குள்ளாக கடந்து செல்லுகின்றோம். இந்த உலகத்திலே உப்பாக, ஒளியாக, சாட்சியாக எங்கள் சிந்தனையினாலும் செய்கையினாலும் நடக்கையினாலும் நாங்கள் செயல்பட நீர் எங்கள் யாவருக்கும் அருள் புரியும்படியாய் எல்லாம் வல்ல இறைவன் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கின்றோம் நல்ல கடவுளே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலருக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, விசித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அதனால் வேண்டிய அப்பத்தை எங்களுக்கு தான். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீங்கு ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்று கொண்டவில்லை. கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பும், தூய ஆவியானவருடைய ஐக்கியம், வழிநடத்துவதும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உள்ள அனைவரும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. நாம் அனைவரும் எழுந்து நின்று முடிவு கவிகளில் 2வது பாடல் கர்த்தரை தற்காரும் ஆசீர்வாதம் தாரும் என்கின்ற முடிவு கவியை நாம் சேர்ந்து எழுந்து நின்று பாடும். Amen.
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ புறப்பட்டு செல்லுவோம். கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.